ட்ரெக்கிங் அட்வென்ச்சராகவே மாறிடுச்சு இந்த எபிசோடு. அழகாக நீந்தி போகிறார் பார்த்தீங்களா, அண்டர் வாட்டர் டைவிங்கு. நைஸ் மீட்டிங் யூ ஃப்ரெடி. There's no fish here. ஓகே, மேபி தே செல் சம்வேர். நம்ம ஆசையாக காத்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சுங்க. சூப்பர் குட்டி. ஓகே ஓகே, கிஃப்ட் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மாலாவியில். வித்தியாசமான ஒரு கலாச்சார அனுபவம் நமக்கு இன்னைக்கு. எண்ணெயில் பொரிச்சிட்டு இருக்காங்க மீனை. இப்போ இங்கே ஒரு பாய் விருந்தே வச்சிருவாங்களாட்டு. கருவாடு வந்து உள்ளே வச்சு கொடுத்ததான் குழந்தை சாப்பிடும். பாய் பாய் கிஃப்ட். நம்ம வரும்போது சூரியன் இந்த பக்கம் அடிக்குதுங்க. ஆக்சுவலாக சன்செட் அங்கே தான், அப்படியே அந்த பக்கம் இறங்கும். ஸோ சூப்பராக பார்க்கலாம். ஈவினிங் பார்த்துட்டு தான் கிளம்புறோம். அப்படியே போயிட்டுருக்கோம் மோட்டர் ஸ்பாட்டை நோக்கி. இந்த பக்கம் இங்கேயும் உள்ள மக்கள் வசிக்கிறாங்க. கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்களே வீடுகளுக்கு. குழந்தைங்க 2 பேர். ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம் குட்டி? ஹலோ. ஓகே, பை பாய். சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லுவாங்களாட்டிருக்கு. பை பாய். பாய். இந்த பொண்ணு அழகாக கை கொடுக்குது. பாய். கை கொடுங்க. வாஷ். யா, சூப்பர். ஹலோ. பாருங்க, குழந்தைங்க நம்ம ஊரில் சின்ன வயசில் விளையாடுவோம்ல, தண்ணியை வச்சு சின்ன டப்பிகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹலோ. ஓகே. ஹலோ. தேங்க்யூ தேங்க்யூ. அழகா சொல்லுது, கியூட்டா. போன மாட்டிருக்க. இங்கே 2 லேடிஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஓட்டர்ஸ் எப்படி போகிறதுன்னு. ஐயோ, ஆப்போசிட்டில் கிளார் அடிக்குது. வெயில் கரெக்டாக பொழக்கிற நேரத்தில் வந்துருக்குறோம். ஓட்டர்ஸ் பாயிண்ட் திஸ் வே. ஓ, தேர் இஸ் அ வே தட் சைட். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, போகலாம். இது ஒரு வித்தியாசமான ட்ரெக்கிங் தான், பீச் ட்ரெக்கிங். வழி போட்டு வச்சுருக்க மாதிரி தான் தெரியுது. வாங்க, போட்டிருக்குங்க, தடம் போட்டிருக்குங்க பாருங்க. வாட்டர் பாயிண்ட் தெளிவாக போட்டிருக்கு. வாட்டர் பாயிண்ட், இடதுபுறம் செல்லவும். கிலோமீட்டர் கணக்காக நடந்த மாதிரி இருக்கே. ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் நடந்துட்டோம். டயர்டாக இருக்கு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. இப்படி இருந்தாலும் இப்படி போய் அந்த பக்கம் இறங்கணும்னு நினைக்கிறேன். யாரோ விசில் அடித்து கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. கேட்குதா சவுண்டு உங்களுக்கு? இப்படி பக்காவாக பாதை போட்டு வச்சிருக்க மாதிரி தெரியுது. கரெக்டாக போயிடுவாங்க. இங்கே 2 இறங்குதே. இப்படியா இப்படியா? தப்பாக இருந்தால் மேலே வந்து ஏறணும். சரி வாங்க. ஓகே, ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க. கரெக்டாக தாங்க வந்திருக்கோம். கரெக்டாக தான் வந்திருக்கோம். நாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. டைகர். ஓகே. ஹலோ. இட்ஸ் வாட்டர் பாயிண்ட். கரெக்டு தாங்க, போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் குஜ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்டிக்ஸ், நேஷனல் மானுமெண்ட், வாட்டர் பாயிண்ட். போகலாம் வாங்க. ஹலோ. இன்னைக்கு ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சராகவே மாறிடுச்சு இந்த எபிசோடு. ஓ, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துருப்பாராட்டிருக்கு அவர். ஓ, நிறைய பேர் இருக்காங்க ஃபாரினர்ஸு. இது எதிர்பார்க்கல. சூப்பர், வந்தது நல்லதாக போச்சு. ஆஹா, கொஞ்சம் ஆழமாக இருக்க மாட்டேங்குதே. சரி விடுங்க, நீச்சல் நமக்கு தெரிஞ்சாலும் ஆழம் நமக்கு கொஞ்சம் டேஞ்சர். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா மீன் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், லைட்டுக்கு ப்ளூ கலரில் இந்த அந்த எல்லாம் தானே இந்த மீன் நினைக்கிறேன். சீக்ரெட் ஃபிஷ். ஹலோ. எப்படி ஒரு ஜம்ப் போட்டுருவோமா? என்ன சொல்கிறீங்க? ஓ எஸ், அந்த பக்கம் ஒரு ஜம்ப். எஸ், அவ்வளோதாங்க. வந்தாச்சுங்க, வந்தாச்சு.
ஹலோ ஹாய். The one who gets this knife. வந்தாச்சுங்க. எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்க இடம். எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு கிளியராக இருக்குது தண்ணி. நான் அப்படியே இறங்கி போகிறேன். இருங்க, மீன்களை நான் வந்து ஸ்னார்க்கலிங் கிட்ல எதுவும் தேவையில்லைங்க. அப்படியே நடந்து போகிறனாலே பார்த்துடலாம் அந்த மீன்களை. தெரியுதா? மேலாட்டுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? கலராக குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. சூப்பரா. இது ஒர்க் அவுட் ஆகாது, இறங்கிட வேண்டியது தான். தெரியுதா மீன்கள்லாம்? வந்தோடனே தம்பி தான் வராரு. அழகாக நீந்தி போகிறாரு பார்த்தீங்களா? அண்டர் வாட்டர் டைவிங்கு. தம்பி சூப்பர்ப்பா. நீங்கள் தெரியுதா? ஸ்னார்க்கலிங் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக அக்வா ப்ளூ கலரில் ஸ்னார்க்கலிங் பண்ணுற மாதிரி அக்வா ப்ளூ கலரில் இருக்குது பாருங்களேன். மீன்களாக தெரியுதா? உள்ளே போனால் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடடா, அக்வா ப்ளூ கலரில். ஆஹா, என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். என்ன கலர்ஃபுல்லாக அக்வா ப்ளூ கலரில் இந்த கடல் நீச்சல் இது பண்ணுற மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஸ்னார்க்கலிங் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல். ஓகேங்க, இது வரைக்கும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுத்து வரைக்கும் தான் இருக்குது. ஸோ தாராளமாக இதுக்கும் அதுக்கும் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரிங்க, அப்படியே நான் கிராஸில் எடுக்கிறேன். சூப்பராக இருக்கு. ஐயோ, பிரமாதமாக இருக்கு. பையன் குதிக்கிறார் பாருங்க. சூப்பர் டைவ். இந்த பசங்கள்லாம் ஜாலியாக வந்து அடிச்சு விளையாட்டுருப்பாங்க. இவங்க வாழ்க்கையே டெய்லி இந்த லேக்கு தான். தெரியுதா? பாத்துறீங்களா? எப்படி சூப்பர்ல? பயங்கரமா வழுக்குது. கால் மட்டும் கிழிச்சுதுன்னு வைங்களேன், கன்ஃபார்மாக செப்டிக் தான். இங்கேருந்து பார்த்தாலே எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் தான் ஒழுங்காக பார்க்க முடியல. பட் அட்டகாசம் போங்க. இந்த இடத்துல தான் நிறையா இருக்குது. இங்கெல்லாம் கூட கம்மியாக தான் இருக்குது. மெயினாக இந்த இடம் தான்.
Yes, brother, I am from India. Do you speak English? Yes, I speak English. In India, we speak English. Okay. Yeah. So in Malawi, also you speak English. Yes. Apart from your language, Chichewa, And English only. Chichewa and English. Chichewa and English. But our own language is Chichewa. Chichewa. Yes. Great, brother. Nice. Today is holiday for school. Yes. Why? Today is Monday, no? There are so many problems. Oh, problems. So no school today. Yes. Okay, ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இருக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டுருப்பாங்க இருக்கு. Are you the explorer? Yeah, I'm a YouTuber, blogger, travel blogger. Nice. Thank you, brother. Yeah. Your name, brother? What? Your name? Oh, Edo. Oh, Edo. Yes. I'm Kumar Oda. Okay. Thank you, brother. Yes, yes. பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இந்த பையன் பாருங்க, இது கண்ணாடிலாம் போட்டு சூப்பரா இருக்காரு. Hello. Wow. You are looking very street smart. Smart buddy. What's your name? Freddy. Nice meeting you, Freddy. I'm Kumar from India. Give me my glasses. You're from which country, brother? France. Nice meeting you. Nice to meet you. I'm from India, Chennai. Nice to meet you. Thank you. Okay. France இருந்து வந்திருப்பாங்க இருக்கு டூரிஸ்ட்டு. எப்படி இப்போ நிறைய இருக்குங்க. இருங்க மெதுவாக போகிறேன். மீன்கள்லாம் அப்படி இதாயிரும். சூப்பர் சீக்ரெட் ஃபிஷ்ஷை சந்தோஷமாக பார்த்தாச்சுப்பா. ஓகேங்க, ஒரு அரை மணி நேரம் குளிச்சுட்டு ஜாலியாக வந்து ஹலோ இந்த தம்பி வீடியோ எடுக்க சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. புதுசாக வித்தையெல்லாம் கற்று வச்சுருக்காரு. எப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு பார்த்தீங்களா? எப்படி டான்ஸ் செமையாக இருக்கா? சூப்பர், வெரி குட் போஸ். ஏய் பயங்கரமாக பண்ணுறாரு டான்ஸு. ஸ்டைல் பார்த்தீங்களா? இந்த ஆஃப்ரிக்கன் குட்டி பசங்களாம் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு இது ரீல்ஸ் பார்ப்பாங்க. பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து. அந்த இங்கிலீஷ் ஆல்பம் சாங்ஸ்க்கெலாம் பசங்கள்லாம் உண்மையாலுமே பயங்கரமான டேலண்டட் பசங்க. இவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்காமையே ஸ்டைல் காட்டுறாங்க. ட்ரைனிங்லாம் கொடுத்தா செம்மையாக வருவாங்க. ஓகே, see you. Bye. Thank you. ஓகே போலாமா? சூப்பராக இருந்துங்க. மீனை பார்த்துட்டிங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. சும்மா குழுன்னு அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக இருந்ததுப்பா. மணி 4 கரெக்டாக. இன்னொரு 1 மணி நேரம் இருக்குது. சன்சை 1.25 மணி நேரம் இருக்குது. பாருங்கள் மீன்பிடி படகுல போயிட்டுருக்காங்க பாருங்கள். எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தான். அங்கே தான் கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. நம்மளும் போவோம் கிராமத்தை நோக்கி. பார்த்தா உங்களுக்கு அப்படியே கடல் மாதிரி இருக்கும். ஏதோ தாய்லாந்தில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இங்கேருந்து இந்த ஷார்ட்டை பார்த்தா உங்களுக்கு. ஆனால் நம்ம இருக்கிறது ஒரு ஏரி. எப்படி போகிறது? அங்கே ஏறணும். கொஞ்சம் விட்டாவுனீங்க அப்படியே விழுந்துருவோம். வாங்க இப்படி இறங்கி அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போயிடலாம். அப்பா பசிக்குது. ஏதாவது மீன் கீது கிடச்சா வாங்கி அந்த லேடி ஒன்று பார்த்தோம்ல அவங்ககிட்ட சொல்லி சமைச்சு கொடுக்க சொல்லலாம். வாங்க. ஓகேங்க வந்தாச்சு. ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் பார்த்துட்டு கிளம்பலாம். நல்லா இருக்கா? இன்னொரு போட் வருது பாருங்கள். எல்லாம் மீன்பிடி போட்டு தான். எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் பொழுது சாய ஊருக்கு வராங்க கிராமங்களுக்கு. ஓகே அப்படியே கிராமத்தை நோக்கி நகருவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணுங்க. இப்படின்னு 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிரும் நினைக்கிறேன். கிராமத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே போகலாம் வாங்க. இந்த பார்த்துட்டிங்களே வரும்போதே இந்த டாப் ஆங்கிள் ஷாட்டு. வேணாம் தான் நினச்சேன். பட் இருந்தாலும் இந்த வியூ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான். இங்கேருந்து பாருங்கள் அழகாக அந்த கிராமத்து பீச்சு ஒரு அழகாக ஒரு கோவ மாதிரி வளைவாக அமைஞ்சிருக்கு. தெரியுதா? நல்லா இந்த மரங்கள் வேறு மறைச்சிக்குது. இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இறங்கி நடந்து வந்தேன். அப்படியே பீச்சில் நடந்துகிட்ருக்கோம். போகலாம் வாங்க. அங்கே நிறைய பேர் வந்து குழந்தைங்களாம் விளாண்டுருக்க மாதிரி தெரியுது. அங்கே போனால்
மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இது லேக் மாலாய் வந்துட்டு ஏரி மீனை பிடிச்சி தின்னாதான் இந்த விளாக் நிறைவடையும். நமக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்த்துருவோம். பறந்துச்சு. நல்லா இருக்குல்ல, இதுவே ஷார்ட்டு. அப்படியே இறங்க போகுதுங்க. மணி 4:15 5:15 நம்ம அப்படியே அந்த சன்செட்டை பார்த்துடலாம் இன்றைக்கி. இப்படியே போகலான்னு தான் பார்த்தேன். அங்கே வேலி போட்டு வச்சுருக்காங்க, அதனால் போக முடியாது. அப்படி போனால் தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படி க்ராஸ் பண்ணலாம். பட் வேணாம் வாங்க, நம்ம தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கோமே. பட் டிக்கெட் எடுக்க வேண்டாம்னா லைட்டாக தண்ணிக்குள்ளே இறங்கி இப்படி க்ராஸ் பண்ணி போக முடியும், இதுக்குள்ளே வராமலே. ஓகேங்க, இந்த அட்டகாசமான லேக் மாலாவி நேஷ்னல் பார்க்குக்கு ஒரு நன்றி. அப்படியே நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. நண்பருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம் வெளியில். தேங்க்யூ பிரதர், ஐ கோ டு வாட்டர் பாயிண்ட், இட்ஸ் வெரி குட். பை பாய். தேங்க்யூ. மாலாவி நேஷ்னல் பார்க் இனிதே நிறைவடைந்தது. மிக்க நன்றிப்பா. நம்ம வந்து கிராமத்தை நோக்கி நடப்போம், மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியே போயிட்டு இருந்தேன் ரோட்டில். பாருங்க, நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம ஏரியாவில் இருக்குமே அடி பைப்பு, தண்ணி குடிச்சு போயிடலாம், பயங்கர தாகம் எடுக்குது. ஹலோ, ஐ ட்ரிங்க் வாட்டர் அண்ட் கோ டூரிஸ்ட். கேன் யூ ஜஸ்ட் ஹோல்ட் த கேமரா? தேங்க் யூ பிரதர். எஸ் லிட்டில். ஓகே, தேங்க் யூ பிரதர். I can do it. Thank you brother. I want to do for you. For jig. Yeah, please. It's not fair. Hold this. And Okay. Thank you. நிலத்தடி நீ நல்லா இருக்குங்க, டேஸ்டா. சூப்பர். please speak English. Okay. Yeah, I speak English. Thank you brother. Thank you. Thank you brother. Thank you. See you. Bye. ரொம்ப உப்பாலாம் இல்லை, போர் வாட்டர் நல்லா தான் இருக்குது. போகலாம் வாங்க. அப்பா தண்ணி தாக எடுத்துகிட்டே இருந்தது. அந்த லேக்கில் அப்படியே குடிக்கலாம்னு தான் யோசித்தேன். அப்புறம் நீங்கள் யாராவது திட்டுவீங்க, ராகுமார் அதில் என்ன இது இருக்குதோ, பாக்டீரியா இருக்குதோ, இது இருக்குதோ, ஃபங்கஸோ ஆல்கேவோ, யோசிக்காமல் குடிக்கிறியே அப்படின்னு. அதுதான் இங்கேயே வந்து குடிச்சிக்கலான்னு வந்தேன். அப்படியே லேக்கில் இருந்து இந்த பக்கம் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து இதுக்கு வந்தேங்க. இந்த கிராமத்துக்கு வரும்போது பார்த்தா பசங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி, அப்படி இதையும் கவர் பண்ணிடலான்னு. கென்யாவில் பசங்க ஃபுட்பால் விளாட்றது பார்த்தோம், தஞ்சானியாவில் பார்த்தோம், மொசம்பிக்கில் பார்த்தோம், இப்போ இந்த மாலாவிலையும் வந்து பார்த்தாச்சு. இவங்களுக்குலாம் இந்த விளையாட்டுனாலே ஃபுட்பால் தாங்க, இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு, ரத்தத்தையே ஜாலியாக விளையாடுறாங்க. பாருங்கள் என்ன அழகாக வந்து நேக்காக உடம்புல வயிற்றில் அடி வாங்கி காலில் இது பண்ணி டேக் ஆஃப் சூப்பராக எடுக்கிறாங்க பசங்க. நேச்சுரல் ஃப்ளார் அண்ட் எபிலிட்டி சவுத் அமெரிக்கன்ஸ் மாதிரி இவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணால் சூப்பராக வருவாங்க பசங்க. ஹலோ, ஒரு கோச் இல்லை, ஒரு ட்ரெயினர் இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுட்பால் இது இல்லை, சும்மா 2 குச்சி நட்டு என்ன அழகாக விளாண்டுருக்காங்க. நம்ம ஊரில் சின்ன பசங்கள்லாம் நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் இருக்கிறத வச்சு விளாடுவோம்ல, அதே மாதிரி சந்தோஷமாக இருக்குது. மற்றவங்களாம் யார்கிட்டையும் ஷூவே இல்லைங்க. இந்த ஒரு பையன் ஒரு மட்டும் ஷூ, காலில் மட்டும் ஷூ போட்டிருக்கான், ஒரு ஷூ தான் இருக்குது. மற்றவங்க எல்லாம் செருப்பு, சில பேர் வெறும் காலில். வாவ், சூப்பர் தம்பி. பெனால்டி கார்னர். இங்கே கோல். ஏய், சூப்பருங்க, மேடம் நல்லா விளையாடுறாங்க பசங்க. ஹலோ, இதான் கோல்பா. பிடிச்சிட்டான்ப்பா. ஓகே, நம்ம இதுக்கு போவோம், ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். பாரு, அப்படியே அந்த பக்கம் இருந்து வந்தேன் மெயின் ரோட்டுக்கு, ஃபுல்லாக மீன் தான். கருவாடு வாசம் சூப்பராக இருக்குது. இதை வறுத்து கொடுத்தாங்களே சூப்பராக சாப்பிட்லாம் மாட்டிருக்கே. இங்கே ஒரு குட்டி சிமிட்ரி, இங்கே இறந்த மக்களோட கல்லறைகள்லாம் இருக்குது. ஃப்ராசி எட்சன் அது இதுன்னு. மெயின் ரோட்டுக்குள்ளே பூந்து மறுபடியும் பீச்சுக்கே வந்துட்டாங்க. எப்படி செமையாக இருக்கா? ஒரு 20 நிமிஷம் இறங்கிடும்.
அட்டகாசமான சூரிய அஸ்தமனம் பார்த்துட்டு தான் போகிறோம். தெளிவாக இருக்கும் வானம், கொஞ்சம் கூட மேகமே இல்லை. ஸோ பிரமாதமான ஒரு சூரிய அஸ்தமனம் பார்க்கலாம். இங்கே ஒரு மீனவ போட் வந்திருக்கு. மேபி அவங்ககிட்ட மீன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஹலோ பிரதர், டு யூ ஹேவ் ஃபிஷ்? No, ஐ வாண்ட் டு பை ஃபிஷ். I have it. We have it, any fish. No fish. No fish. Yeah. Because I just want to buy some fish and try to cook somewhere and eat a fish, local Malawi fish, lake fish. There's no fish here. Okay, maybe they sell somewhere But tomorrow. tomorrow only. Fresh fish, Fat fish. like this one, like. It's the biggest. Okay, இருங்க நான் பேசிட்டு இது பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இல்லையாம்மா ஃபோன் நம்பர் கேட்டார். நாளைக்கு காலையில் மீன் புதுசாக சுட சுட வரும், வாங்கிக்கினாரு. நாளைக்கு காலையில் நான் லிலாங்கி கேபிட்டல் போகிறேங்க, எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு. அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னார். போகலாம் வாங்க. கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த சன்செட்டையாவது பார்த்துட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. மீன்லாம் பாருங்கள், வலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னெல்லாம் சரி பண்ணால் தான் நாளைக்கு காலையில் போக முடியும். யோ ஃபிஷ்? No fish. ஓகே, Tomorrow. டுமாரோ ஒன்லி. ஓகே பிரதர். என்னங்க வாங்கி காலையில் பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாமே வியாபாரம் ஆயிருமே என்ன? எல்லாம் ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் இருக்க லாட்ஜு ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும். அங்கே இப்போ தான் ஒரு படகு வந்ததுங்க. மீனவ படகா கூட இருக்கலாம். நம்ம மதிச்சு இருந்தால் மீன் கூட கிடைக்கலாம். பார்க்கலாம். ஏதோ லாட்ஜு ரெக்கார்ட்ஸ் மாதிரி இருக்குது. லேடி வேறு இதாக இருக்காங்க. போகலாமா இல்லைன்னு தெரில. பட் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். கிராஸ் பண்ணிட்டு கூப்பிட்றேன், பார்க்குறேன். கரெக்டு தாங்க. இங்கே பாருங்கள், மீன் வலை தாங்க. பிரமாதமாக இருக்குது வியூவு. இங்கே பாருங்கள், சன்செட்டோட பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். வலையை தான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அங்கே வலையை போட்டுடுறாங்க. கரைக்கு வந்துட்டு துடுப்பு படகு தான். இந்த சவுத் பசிபிக்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரே ஒரு மரங்களான படகுங்க. வெட்டி ஒட்டிங்க அதெல்லாம் கிடையாது. ஒரே மரத்தை அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. இழுத்துட்டு இருக்காங்க போட்டா வலையை. ஸோ மீன் வரும். யூ செல் ஃபிஷ், ஐ கிவ் மணி அண்ட் கெட் ஃபிஷ் ஜாம்போ. ஓகே ஓகே, இருங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு பையன் இழுத்துட்டு இருக்காரு இதே மாதிரி. இப்போ தான் எல்லாம் வந்திருக்காங்க. கரெக்டான டைம் வந்து பிடிச்சிட்டேங்க. ஓகேங்க, இழுத்துட்டு இருக்காங்க. ஃபைனல் என்ன வருதுன்னு பார்ப்போம். தண்ணிக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஒளிய வலிக்க வர மாட்டேங்குதேப்பா. பயங்கர ஆர்வத்தோடு இருக்கிறேன். மீன் இருக்குமா, நமக்கு கிடைக்குமா, மாலாவி மீன் வறுவல் சாப்பிடுவோமான்னு. இந்த போட்டோட பிரமாதமான ஒரு சன்செட் வியூ. இன்னுங்க வந்துக்கிட்டே இருக்குது ரோப்பு. எங்கே தான்ப்பா ரோப் போட்டிருக்கீங்க? அங்கேயும் அந்த பையன் இழுத்துக்கிட்டே இருக்கார் ரொம்ப நேரமாக. இதுக்குள்ளே இழுத்து போட முடியாதுங்க, இவ்வளோ பெரிய ரோப்பு இது. அதனால் என்ன பண்ணுறாங்க, போய் போட்டுட்டு ஒரு ரோப்போட ஒரு எண்டை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்து கரையில் உட்காந்துட்டு தான் அங்கே இருந்து இழுக்கிறாங்க. இருக்கிற விஷயத்துக்குள்ளே எவ்வளோ அழகாக மீன் பிடிக்கிறாங்க. சும்மா ரொம்பலாம் தூரமெல்லாம் போக தேவையில்ல. இன்ஜின் போட்லாம் எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட்டு இருக்கிற பாய்மர படகை வச்சுக்கிட்டு, பாய்மர படகுல வெறும் மரப்படகை வச்சுக்கிட்டு ஜாலியாக மீன் பிடிக்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் தெரியுது. பாருங்க, பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஹலோ, சாரி. ஃபைனலாக வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு இது நான் இது வரைக்கும் நேரில் மீன்லாம் நிறைய பிடிச்சிருக்கோம், நம்மளே பிடிச்சிருக்கோம் நைட்லாம் போய். பட் வலையை இழுக்கும்போது ஃபைனலாக இது மாதிரி வந்து பார்த்ததே இல்லைங்க. அது இந்த மாதிரி பிரமாதமாக ஒரு சூரிய அஸ்தமனத்தப்போ இந்த மீன் பிடிக்கிறதையும் வந்து லேக் மாலாவியில் பார்க்குறது ஒரு அதிர்ஷ்டமான சம்பவம் தான் இன்றைக்கி. பிரமாதம். எங்கள் ஃபாரினர் அவர் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம ஆசையாக காத்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சுங்க. வந்தாச்சு. பாப்பா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ கீழே ஒரு ரோப் இருக்குது, கரெக்டாக இழுத்துட்டு இருக்காரு. ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. நோ, என்னங்க இது? ஒரு மீன் கூட இல்லை. நோ ஃபிஷ். என்னங்க இவ்வளோ நேரம் போய் போட்டு வந்து அவ்வளோ தூரம் போய்
இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்து ஒரு மீன் கூட கிடைக்கலையா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 15 நிமிஷமாக இழுத்துட்டு இருக்கிறாங்க ரோப்பை. அங்கே போய் போட்டு வந்து இழுத்துட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இதை, அவங்க இழுத்ததும் கிடைக்கல, 2 பக்கமும் கிடைக்கல. நோ ஃபிஷ். கேன் ஐ கெட் த பை ஃபிஷ் தேர்? But we can try it again. ஹியா. ஓகே, பாருங்க அழகாக வந்து ஓடிட்டு வராங்க. இந்த காட்சியை பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது. இந்த பழங்குடி மக்கள் அழகாக இந்த மரபோட்டில் வந்து சூரிய அஸ்தமனத்தப்ப. எஸ் பிரதர். He says very. Where do you stay now? I stay in Monkey Bay. In this game here. Cape Cabrino, Monkey Bay. So I just see sunset, have food, and then go to Monkey Bay, Boda Boda. Okay. நல்லா இருக்குல்ல இந்த வியூ? Yes. You will wait. You will wait for fish, eh? Yeah. Waiting for fish to buy. Okay. Okay. பிரமாதமான ஒரு காட்சி. பிரமாதமான ஒரு சிலவட்டை காட்சிங்க. அப்படியே நம்ம வந்து சினிமா டைரக்டர் இருந்தாங்கன்னா இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வால்பேப்பராக வச்சுருவாங்க. என்ன சொல்கிறீங்க? அல்டிமேட் காட்சி. சூரிய அஸ்தமனத்தப்ப இந்த குழந்தைகளோட இந்த அட்டகாசமான பழங்குடி மக்களோட பாய் மர போட்டோட சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல வியூவு? அல்டிமேட். இன்னும் மறையிலைங்க, 5:40. இப்போ தான் செக் பண்ண சன்செட் டைமு. ஆனால் உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாக மேகம் எதுவும் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி புகமூட்டமாக இருக்குது. இன்னும் இறங்கல, கீழே கொஞ்சம் மேலே இருக்குது, தெரியுதா? பட் இந்த வியூ நல்லா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போமே கீழே இறங்குற வரைக்கும். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக மறைச்சிருது. பிரமாதமான ஒரு சூரிய அஸ்தமனம். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், கொஞ்சம் மறைகிறதுக்கு அப்புறமும் பார்த்துட்டோம். ஓகே பிரதர், டிட் யூ காட் த ஃபிஷ்? We're gonna go there. Have much fish. Then we're gonna go there. Okay, if not big fish, can you at least get me small fish, small fish? Because everywhere they dry no small fish. I said, when you some buying one. I can buy and just fry there in the shop. They fry the what to say, the cassava. பெரிய மீன் கிடைக்கலனா அந்த குட்டி குட்டி மீன் நம்ம பார்த்தோம்ல, அது கண்டிப்பாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பண்ணி வச்சுருக்காங்களே. இது மாதிரி கருவாடு மாதிரி, அதை வாங்கிக்கலாம். ஸோ நமக்காக இந்த குட்டி மீன் பிடிக்கிறதுக்காக இந்த வலையை போட போகிறாங்க. பார்க்கலாம், இதாவது நமக்கு வந்து எப்படியாவது லைவாக இந்த லேக் மாலாவியில் மீனை பிடிச்சி பொறிச்சு சாப்பிட்டு போகணுன்னு ஆசை. கடைசி ஒரு வாய்ப்பு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நமக்காக ஹெல்ப் பண்ண தம்பி வந்திருக்காரு. நம்ம இதில் பார்த்தோமே அந்த சீக்ரெட் பாயிண்ட், வாட்டர் பாயிண்டில் இந்த ஒரு பையன், அங்கே ஒரு பையன் இருக்கார். நமக்காக பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையனுக்கா ஒரு குட்டி மீன் அழகாக லேக் மாலாவி மீன் கொடுக்குறாரு. கொடுங்க, தேங்க்யூ. இதாங்க பாருங்க, லைவ் மீன் அங்கே துடிக்குது பாருங்க. லேக் இங்கே துடிச்சிட்டு இருக்கு, தெரியுதா? ஸோ இதாங்க சூப்பராக இருக்குது. இது வந்து நெத்திலி மாதிரியும் இல்லை, நெத்திலியோட சின்னதாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது மீன். சூப்பரில் இந்த தம்பி தான் வந்து கொடுத்தது. தேங்க்யூ. எஸ், கிரேட். வாட்ஸ் யுவர் நேம்? Pitch. I am Kumar. Yes. சூப்பர் குட்டி. ஓகே நீங்களே வச்சுக்கோங்க. துடிச்சிட்டு இருக்குது மீன். போட்டுடலாமா உள்ளுக்குள்ள? ஐயோ இல்லை துடிச்சுதே, பட் ஆனால் உயிர் இல்லை, இதுக்கு மேலே தாங்காது. தம்பி எடுத்துட்டார். நமக்காக இந்த குட்டி பசங்க மீன் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, குட்டி மீன் இருக்குதுங்க. இங்கே பாருங்க, கிடச்சிட்டாங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி போய் வறுத்து சாப்பிட்ருவோமா? அந்த தம்பி குட்டி வரும் பாருங்க, அழகாக வந்து கையை அடைக்கிற மறைக்கிறாரு பாருங்க. யோ ஓகே. பாப்பா இவ்வளோதான் மொத்தமே இருக்குங்க. ஓகே, இந்த மாலாவி ஏரி நமக்கு குட்டி மீன்களை கொடுத்துருச்சு. இதை போய் பொறிச்சு சாப்பிட வேண்டியதா, எதாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த சன்செட்டு முடிஞ்சுது. அப்படின்னு கிளம்புவோம் நண்பர். அப்படி மீன் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க.
பணம் கொடுத்துடலாங்க. ஓகே 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 போகலாம் வாங்க. அப்படி வெளியில் போயிட்டு ஒரு சாப்பிட்றலாம். இப்போ பாருங்க அது இந்த கடைக்கு வந்துட்டோம். நேற்று நம்ம சாப்பிட்டோம்ல அந்த சக்கரவள்ளி கிழங்கு இப்போ பாருங்க ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுலேயே அப்படி எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட வேண்டியதான். நம்ம நண்பர் வச்சுருக்காரு மீனை. அதை கொஞ்சம் தண்ணியில் கழுவி வாஷ் அண்ட் தென் ஃப்ரை அண்ட் ஈட். என்ன பண்ணோம்னா இங்கே வந்து வறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து கிழங்கு வறுத்துட்டு இருக்காங்க. இந்த எண்ணெயில் மீன் வறுக்க மாட்டேன்னு சொன்னங்காட்டி எண்ணெய் தனியாக வாங்கி இதை தனியாக வாங்கிட்டோம். அவங்க வீட்டுக்கு போய் பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ பிரதர். நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. எண்ணெய் கொஞ்சமாக வாங்கிட்டோம். தேங்க்யூ பிரதர். சரி போயிட்டு மீனை வறுத்து இவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு புது நண்பர். வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? My name is Gift. கிஃப்ட் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மாலாவியில். ஸோ யூ ஆர் மை கிஃப்ட். தேங்க்யூ பிரதர். வித்தியாசமான ஒரு பேராக இருக்காரு. ஸோ நம்ம புது நண்பர் கிஃப்ட்டுக்கு வீட்டில் போயிட்டு அந்த மீனை எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புறோம். வாங்க. இவ்வளோ மீன் கிடைக்குது. ஆனால் மீன் பொரிச்சிக்கிற கடை எதுவுமே இல்லைங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்த லோக்கல் எண்ணெயில் பொரிக்கிற கடையில் வெறும் இந்த கிழங்கு மட்டும் தான் வறுத்து தராங்க. என்ன ஒரு இதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. How much? Mulu. She go back? Mulu. 2,000. 2000? Yeah. ஓகே எங்கள் மீன் இருக்குங்க. இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். 2000 கொடுத்துட்டேன். yangu. ஸோ இவர் கூட்டிகிட்டு வந்தார். இவங்ககிட்ட மீன் இருக்காமா. இந்த மீன் பத்தாது எப்படி இருந்தாலும் நம்ம நைட்டுக்கு. ஸோ லைவில் பிடிச்ச மீனும் பார்த்தாச்சு. இந்த மீனையும் வாங்கினோம்னு வைங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு. தம்பிக்கும் நம்ம வந்து பணம் கொடுத்துட்டு போயிடலாம். இது மோட்டார் சைக்கிள் டாக்ஸி அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். அவரே பண்ணிட்டுட்டார். இங்கிலீஷ் தெரிஞ்ச தம்பியாக இருக்கார். நல்ல தம்பி. நமக்கு கிடைச்ச அந்த கிஃப்ட் தம்பி. Yeah. They have big fish like small. No. Okay, whatever it be. I can ask him. Okay. எதாக இருந்தாலும் சரி 2000 ரூபாய் கொடுத்தாச்சு. 2000 ரூபாய் 100 ரூபாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. ஆக்சுவலி இதில் 200 ரூபாய் எவ்வளோ கொடுக்குறாங்க பரவாயில்லைங்க. நிறைய கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. நம்ம கருவாடு பார்த்தோம்ல. தேங்க்யூ. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபிஷ்? போனியா. தேங்க்யூ. போனியா கருவாடு எண்ணெயில் வறுத்தன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும். மணி 6 போகுது. 6.5 கிலோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் 7 இங்கேருந்து அரை மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. 7 மணிக்கெல்லாம் போயிடணும் ரூமுக்கு. 7:30 இங்கே ஆல்மோஸ்ட் இருட்டு ஆயிடுச்சு. வீட்டிலலாம் செமையாக இருக்குது. வித்தியாசமான ஒரு கலாச்சார அனுபவம் நமக்கு இன்றைக்கி. இது எதிர்பார்க்கல நீங்கள். இதுதான் சர்ப்ரைஸ். இட்ஸ் ஓகே பிரதர். தேங்க்யூ. ரான் ரியல்னால் இப்படி தான். யாரோ திடீர்னு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு உலகம் ஃபுல்லாக. கேரளோஸ்லேருந்து ஜாக்சன்லேருந்து அதே மாதிரி ஒரு நபர் தான் நம்ம கிஃப்ட்டு. போனியா இது ஃபேமஸ் கருவாடுங்க. இது அந்த ஐர மீன் மாதிரி தான் தெரியுது. Another name we're going to say Usiba. What is the name? Usiba. Another name Usiba. Usiba. Yeah. Okay, Usiba fish. Okay. செம்மையாக இருக்குது கருவாடு. வெரி குட். இது எண்ணெயில் பொரிச்சா சூப்பராக இருக்கும் சாப்பிட. தம்பி சந்து கூப்பிட்டு போகிறாரே தம்பி. என்னங்க இது லேட்டானங்காட்டி இருட்டானங்காட்டி நமக்கு தெரியுது. ஓகே வந்தாச்சு. எத்தனை சந்து? வந்தாச்சுங்க ஃபைனலாக. லைவ் மீனும் கிடச்சிருச்சு, கருவாடும் கிடச்சிருச்சு. சூப்பர். தேங்க்யூ. Hello brother. Nice to meet you. Good. What's your name, brother? Me? Yeah. Charles. Yeah, sure. Yeah, thank you, brother. And you? I'm Kumar from India. Oh. Budget traveler, yeah. Nice to meet you. Nice to meet you too. Yeah, thank you. Hello, Kuti. What's your name? Sifa. Nice to meet you, Sifa. Okay, தலை மட்டும் ஆட்டுறாரு. சூப்பர் குட்டி. சரிங்க, வறுத்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம கிஃப்ட் மேதரோட அம்மா வந்து எங்கே பாருங்க எண்ணெயில் பொரிச்சிட்டு இருக்காங்க மீனை. சூப்பராக பொரிச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிடிச்ச மீன் ஆற்றுல, அதுக்கப்புறம் இந்த மீன் கருவாடு, இது ரெண்டுமே பொரிச்சு தான் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ மதர். தேங்க்யூ. ஸோ இவருக்கு தம்பிக்கு 18 வயசு ஆகுது. கிஃப்ட்டு இது கிஃப்டோட தம்பி. வாட்ஸ் இஸ் நேம்? Sifa. சீஃபா.
1 year old? 2 years old. 2 வருஷம். Hello Sifa. Boy or girl? Stay, hello. Boy or girl? Stay. Eh? See, boy or girl? Girl? Boy. Boy, yeah. Boy. Okay, Sifa. ஸ்கூலுக்கு போனால் இங்கிலீஷ் தெரியும், கற்றுப்பார். So when they go to school, they learn English. Okay. Yes, right? Yeah. Children, when they go to school, they learn English. Yes. Okay. ஓகேங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாமா? என்னங்க ஒரு வாழை இலை விருந்து மாதிரி இங்கே ஒரு பாய் விருந்தே வச்சுருவாங்களாட்டிருக்குதே வீட்டுக்கு வெளியில். சூப்பராக சாப்பிட்டு போயிடலாங்க, சத்தியமே எதிர்பார்க்கல. ஹலோ குட்டி, இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது சாப்பாடு. இது வந்து நம்மளோட இப்போ ஆற்றுல பிடிச்ச லைவ் மீன் வறுவல். இது வந்து கருவாட்டு வறுவல் இப்போ வாங்கினோமே அது. ஸோ இது வித் உகாலி. Sima. Oh. சீமா. Your language, we say what? In Kenya, Tanzania, Zambia, Zimbabwe, they say ugali. Ugali. The maize flour. Yeah. இருங்க லைட் இருந்தால் தான் தெரியும். தேங்க்யூ பிரதர். சரி சாப்பிட்லாங்களா? சரி இப்படி லைட் வச்சிடலாம். இப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு. Okay. நோ ப்ராப்ளம். We eat together. Yes. We eat together. இங்கே எல்லாமே இதுதாங்க, கம்யூனிட்டி இதுதான். I'll take it. Yeah. கருவாடு வந்து உள்ளே வச்சு கொடுத்தா தான் குழந்தை சாப்பிடும். Pagama. இந்த குட்டி சாப்பிடு. சாப்பிடுங்க. அவ்வளோதான், சூப்பர். நம்மளும் சாப்பிடுவோமா? And then you can take this. உப்புமான்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆக்சுவலாக களி தான் கரெக்டான வேர்டு. ஃபஸ்ட்டு இல்லை லைவ் ஃபுட் சாப்பிட்ருவோங்க. சும்மா எண்ணெய் மட்டும் தடவிருக்காங்க, எண்ணெயில் பொரிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த லைவ் மீன், மாலாவி மீன், பெரிய மீன் தான் கிடைக்கல, சின்ன குட்டி மீனாவது சூப்பராக சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கு. சின்ன அழகாக கொடுக்குறாங்க. கரெக்டாக சாப்பிட்றாரு தம்பி. அடுத்து இது சாப்பிடுவோமா? சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு வெரி குட். அட்டகாசமான. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபிஷ்? I will say like bonya. போனியாவோட இதுங்க குட்டி. இது கருவாடு எண்ணெயில் பொறிச்சு செமையாக இருக்குது. அப்படியே குஞ்சு மீன் கருவாடு டேஸ்ட், நம்ம ஊர் குஞ்சு மீன் கருவாடு. ஓகே, யூ ஈட். இந்த நீயே சாப்பிடு. You need to take it ஓகே. like this. ஆமாம். In India also we eat with hand only. Okay. சூப்பருங்க, கருவாட்டு வறுவல் அட்டகாசம். ஓகே, பாய். Bye. சரிங்க, பொறுமையாக சாப்பிட்டு கிளம்புவோம். ஓகேங்க, கிளம்பலாமா? இங்கேருந்து பேசிகிட்டு இருந்தோம். தேங்க்யூ மதர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபுட். தேங்க்யூ குட்டி. தேங்க்யூ. சரிங்க, அப்படியே போகலாம். ஒரு நண்பர் வந்துட்டார் பைக் எடுத்துகிட்டு. அப்படியே போயிட்டு வண்டி ஏற வண்டி தான். இப்படியா? திஸ் வே. இப்படியா போகிறோம்? ஐயோ, அவர் முன்னாடி போயிட்டாரா? ஹலோ. இதில் நிறைய சந்திருக்கிறதுனால கொஞ்சம் திஸ் வே. ஓகே. அது இருக்கா? பயங்கரமாக இருக்கு பஜானி இன்னைக்கு. எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துருச்சு. எஸ் கம். Wait. முக்கியமாக அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியது. இவருக்கு 5000 ரூபாய் கொடுத்துடலாங்க நண்பருக்கு. அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து 8000 ரூபாய் கேட்டிருக்காராம்மா, அது போய் இறங்கி கொடுத்துடலாம். மணி 7 போச்சு, கம்ப்ளீட்டாக எட்டிடுச்சு பாருங்கள். இங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டு கிட்ட எதுவுமே இல்லைங்க. அவங்கவுங்க ஒரு வீட்டில் வந்து குண்டு பல்பு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி பாருங்களேன், அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் டவுனு.
Hello, brother. This is for you. Okay, thank you. Thank you. Is Mufasa in Bomoki. the player Mufasa? Originally. Ulang. Okay. Fairy Paya. Okay. How much? 8,000? Sir, ando na juga. Okay, thank you, brother. See you. Bye. Bye. Bye all. 10,000 ஓகே தான். காலையில் 7,000 கொடுத்தோம். I will give you how in what? Hi in what? யூ மெசேஜ் இன் வாட்ஸ்அப் என் நம்பர் கொடுத்துருக்கேன். அவர் இப்போ ஃபோன் இதாக இருக்காமா, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கொடுக்க மெசேஜ் பண்ணுறேன்னாரு. ஓகே ஓகே, see you brother. Bye bye. Bye bye gift. நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான கிஃப்ட் தான் இந்த கிஃப்ட் தம்பி. ஸோ கிளம்பலாம். கேப் மெக்லர்லேருந்து நம்மளோட மங்கி பே முஃபாசாவுக்கு போகலாங்க. அங்கே போயிட்டு அப்படியே நம்மளோட லாட்ஜில் இறங்கி டென்ட்டில் நம்ம விலாக முடிச்சிடலாம். நைட்டில் என்னத்தை பார்க்க போகிறீங்க, அதான் பார்த்தீங்களே. ஓகே பாய். போயிட்டுருக்கோங்க ஆப்பிரிக்காவில் காட்டுப்பாதையில் கும் இருட்டில் இந்த மாதிரி பைக் மோட்டோ சைக்கிள் ரைடு நம்ம நண்பரோட போகிறது பயங்கரமாக இருக்குல்ல. எப்படி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் தேங்க்யூ. நைஸ் 7 மணிக்கே என்னமோ நைட்டு நடுராத்திரி 12 மாதிரி ஒரு ஃபீலுங்க. வாய்ப்பே இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். ஃபைனலாக வந்துட்டேங்க. நம்மளோட மங்கி பேக்கு வந்தாச்சு. நம்மளோட முஃபாசாவுக்கு போயிட்டுருக்கோம். இந்த மண் ரோட்டில் பயங்கரமாக இருக்குது. ஒன்றும் தெரில. கரெக்டாக 1/2 மணி நேரம் வந்தாச்சு தம்பி. வந்தாச்சுங்க ஃபைனலி நம்மளோட முஃபாசா லாட்ஜ். அட்டகாசமாக வந்து இறக்கி விட்டார் தம்பி. ஒரே நிமிஷம். தேங்க்யூ பிரதர். பை பாய். see you. தேங்க்யூ. அவ்வளோதாங்க. 10,000 கொடுத்தாச்சு. 10,000 ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருது, நம்ம வாங்கின கணக்குக்கு $3 ஆல்மோஸ்ட்டு 300 வந்துடும். பரவாயில்ல. நைட்டு கொண்டு வந்து விட்டு போயிட்டார் சாமி. மணி 8 மணிங்க கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். அப்படியே நம்மளோட எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிச்சிடலாம். மேபி இது நீங்கள் ஃபுல் டேவை ஒரு விலாகாக பார்க்குறீங்களா 2 விலாகாக பார்க்குறீங்களான்னு தெரில. இருட்டு ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளோட மங்கி பே மாலாவி லேக்கு இல்லை ஜாலியாக வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. லோக்கல் கெஸ்ட்டு. ஹலோ. தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்களா இருட்டில் ஒன்றுமே தெரியல. என்ன லைட்டாக இருக்குது. இதில் எங்கே இருக்குது இருங்க. அவ்வளோதாங்க வந்து சேர்ந்தாச்சு பாருங்க. இந்த பெட்டுக்கு யாரும் இல்லை. அவ்வளோதாங்க. காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி எபிசோடு ஆரம்பித்தேன். இந்த எபிசோடு இந்த லேக் மாலாவியில் எப்படியெல்லாம் தடமாறிச்சு பார்த்தீங்களா. இப்படியே வந்து உங்களுக்கு அட்வென்ச்சர் எபிசோடாக மாறிச்சு. அந்த நேஷ்னல் பார்க்குள்ளே போய் மேலே ஒரு குட்டி ட்ரெக்கிங் பண்ணி அந்த அட்டகாசமான சீக்ரெட் வாட்டர் இதுக்கு போனது, பாயிண்ட்டுக்கு போனது, அங்கே அந்த கலராக மீன்கள்லாம் பார்த்தது, நீந்தி ஸ்னார்க்கலிங் பண்ணாமலே. அதுக்கப்புறம் அப்படியே தடமாறி ஒரு குட்டி ஃபிஷ்ஷிங் எபிசோடாக மாதிரி நண்பர் கிஃப்டை பார்த்து மீனை வாங்கி மீனை பிடிச்சி அப்புறம் கருவாடை வாங்கி அவர் வீட்டுக்கு போய் அந்த சோளக்களியோடு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்து ஒரு அட்டகாசமான ஒரு மீன் உணவு டின்னரோடு இந்த லேக் மாலாவியில் முடிக்கிறது பயங்கர எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்தாதான் நடந்துருச்சு. இதுதான் நம்மளோட ட்ராவல் ரான் ரியல். என்ன வேணால் நடக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்தது இந்த எபிசோட். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிஃப்ட் எனக்கு கிஃப்ட் அமைஞ்சார், உங்களுக்கும் அமைஞ்சிருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சது இந்த எபிசோடு. ஹாப்பி. இந்த நாட்டுக்கு வந்தது முக்கியமாக இந்த லேக் மாலாவியை பார்க்கணுங்கிறது. அட்டகாசமாக திகட்ட பார்த்துட்டோம். அதை பற்றின தகவல்களையும் பார்த்துட்டோம். அடுத்து இந்த நாட்டோட கேபிட்டல் லிலாங்வி போகிறோங்க. இங்கேருந்து ஒரு 200 to 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. ஸோ இங்கேருந்து மாற்றி போகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணிக்கு கிளம்பிடலாம் எடுத்துகிட்டு. ஓகேவா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்குல மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணதை எல்லாரும் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ரான் ரியல்
கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லைங்க. அடுத்த எபிசோட் மாலாவி தலைநகரை நோக்கி பார்க்கலாங்க. நன்றி. பாய்.